அம்மாவும் பொண்ணு பேசுனத விக்ரம் பார்த்துட்டான். நீங்க விக்ரமோட சந்தேகத்தை போக்க சிவகாமி இவளோட அம்மா இல்லன்னு விக்ரமோட தலையில அடிச்சு சத்தியம் பண்ணுங்க. நீங்க மட்டும் அப்படி பண்ணிட்டீங்க, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், பேசாம போயிடுறேன். பண்ணுங்கம்மா. ஏன் அமைதியா இருக்கீங்க? ஏன் தயங்குறீங்க? ஆண்டி, பாட்டி சத்தியம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்க சொல்றதுதான் உண்மை. நீங்க சொல்ற மாதிரி சிவகாமி அம்மா தான் பிரீத்தியோட அம்மா. அதை நான் நம்புறேன். அது இந்த அம்மா அன்னைக்கு வந்தாங்களே, அன்னைக்கு எனக்கு தெரியும். ஆனா நீங்க இப்பதானே பாக்குறீங்க, நான் பல வாட்டி பார்த்திருக்கேன். சிவகாமி அம்மாவுக்கும் பிரீத்திக்கும் இருக்கிற உறவு அம்மா பொண்ணுன்ற உறவு. இதுல எந்த சந்தேகமும் வேணாம். ஆனா அந்த உறவு எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியல. அதான் நீங்களும் கன்ஃபியூஸ் ஆகி பாட்டியும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க பிரீத்தியை பத்தி சரியா புரிஞ்சுக்கல ஆண்டி. புரிஞ்சுக்கவும் மாட்டீங்க. ஏன்னா பிரீத்திக்கு இருக்கிறது பெரிய மனசு. அவ்வளோ சீக்கிரம் அதெல்லாம் யாருக்கும் அமையாது. அதுக்கெல்லாம் ஏகப்பட்ட புண்ணியம் பண்ணிருக்கணும் ஆண்டி. ஏன்னா இந்த மாதிரி மனசு கோடியில ஒருத்தங்களுக்கு தான் வரும். விக்ரம், நீ என்ன பேசிட்டு இருக்க? இருங்க இருங்க இருங்க, நான் இன்னும் பேசியே முடிக்கல. ஆண்டி, உங்களுக்கே நல்லா தெரியும் பிரீத்திக்கு யாருமே இல்லைன்னு. அதனால்தான் அவளை மாதிரி யாருமே இல்லாத சிவகாமி அம்மாவை தன்னோட அம்மாவா தத்தெடுத்திருக்கா. ஆனா நீங்க பாவம் ஆண்டி, அந்த விஷயம் உங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. இப்போ நான் இதை நினைச்ச அழுகிறதா இல்ல சிரிக்கிறதானே தெரியல. சரி, நீங்களே சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? விக்ரம், நீ நேர்ல பார்த்தமா நம்பல? ஆண்டி, நான் இவ்ளோ சொல்லியுமா உங்களுக்கு புரியல? இப்ப என்ன, இவ பிரீத்தி தானே சொல்றியா? ஆண்டி, நான் எங்க வேணாலும் சத்தியம் பண்ணுவேன். பாட்டி மேல வேணாம், உங்க மேல சத்தியம் பண்றேன். வேணா விக்ரம், அவசரப்படாத. இவ பிரீத்தி இல்லைன்னு எனக்கு தெரியும். இவ மேல இருக்கிற காதல் உன் கண்ணை மறைக்குது. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்க. கூடிய சீக்கிரம் இவ பிரீத்தி இல்ல வேற யாரோ, இவங்க 2 பேரும் அம்மா பொண்ணுதான்னு நான் நிரூபிக்கிறேன். அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. அதையும் பாப்போம். பாட்டி, நீங்க ஆண்டி சொல்றத பெருசா எடுத்துக்காதீங்க. அவங்களுக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்ப பாருங்க, பிரீத்தி உங்க மேல ரொம்ப பாசமா இருக்கா. பாட்டி பாட்டின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறா. ஆனா ஆண்டி இத பத்தி நாளைக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உண்மையிலேயே நீங்க பிரீத்திக்கு பாட்டின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. விக்ரம்,
அவளை பத்தி நீ ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. சந்தோஷமா இருக்கு. பாட்டி நான் அப்போ தூங்குறேன். சரி, குட் நைட் பாட்டி. போ ராஜா. குட் நைட். குட் நைட். நல்ல வேளை அவன் நம்பல. உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்க? எது பேசுறதா இருந்தாலும் என் ரூம்க்கு வந்து பேசுங்கன்னு சொல்லியிருக்கேன்ல. ஏன் இப்படி பண்றீங்க? ஓகே, விடுங்க. இனிமேலாவது ஜாக்கிரதையா இருங்க. சரியா? பிரீத்தி போலாமா? போலாம். ஆனா நான் ஆபீஸ்க்கு வந்து இங்க பாரு, என்னால உன்னை விட்டு இருக்க முடியாது. பாட்டி என்ன மட்டும் தான் போக சொன்னாங்க. நான் உன்னையும் கூட்டிட்டு போறேன்னு சொல்ல போறேன். நான் ஏதாவது பாட்டிக்கிட்ட போய் சொன்னா நீ சரின்னு சொல்லு. என்ன? இல்ல அது என்ன பிரீத்தி? சரி வரேன். சரி வா போலாம். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. பாட்டி நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். சரிப்பா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும். அப்புறம் யூனியன் பிரச்சனை இருக்கு. அதை பத்தி மேனேஜர் உங்ககிட்ட டீட்டெயிலா பேசுவாரு. சரி பாட்டி. அதை நான் முடிச்சிடுறேன். சரி. நெக்ஸ்ட் வீக் நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகேயா? பாட்டி அப்புறம் கொஞ்சம் அக்கவுண்ட்ஸ்லாம் கிளியர் பண்ணோம். எனக்கு அது அவ்வளோ தெரியாது. அதனால பிரீத்தியை கூட்டிட்டு போறேன். வா பிரீத்தி. ஏய் விக்ரம், விக்ரம் ஐயா, பிரீத்தி எதுக்குப்பா? அவ இங்க இருக்கட்டுமே, எனக்கு நிறைய வேலை இருக்கு. பாட்டி எனக்கு அங்க யார் ஹெல்ப் பண்ணுவாங்க? பிரீத்தி வந்தா வேலை எல்லாம் கொஞ்சம் முடிஞ்ச மாதிரி இருக்கும். விக்ரம், இங்க வேலை இருக்குப்பா. உனக்கு உனக்கு அங்க ஸ்பெஷல் டீம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அவங்க கூட ஒர்க் பண்ணுப்பா. அந்த டீமை நீங்க மட்டும் வச்சுக்கோங்க பாட்டி. எனக்கு பிரீத்தி மட்டும் போதும். விக்ரம், இந்த ஆஸ்திரேலியா ப்ராஜெக்ட் விஷயமா நிறைய ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. சொன்னா புரிஞ்சுக்கப்பா. பாட்டி அதெல்லாம் ஆபீஸ்ல யாரையாவது கூப்பிட்டுக்கோங்க பாட்டி. இந்த பார், எனக்கு யாரும் வேணாம். என் கூட நம்ம ஆளு யாராவது இருக்கணும். ஒண்ணு நீ இரு, இல்லைன்னா பிரீத்தி இருக்கட்டும். ஏதாவது ஒண்ணு யோசனை பண்ணி சொல்லு. இந்த பார், புது ஆளு வச்சா இந்த ப்ராஜெக்ட் மிஸ் பண்ண கூட சான்ஸ் இருக்குப்பா. ப்ளீஸ். 1-2 பைசா இல்லையா, 50 crores இது. புரிஞ்சுக்கோ. யாரையும் நம்ப முடியாதுப்பா, அதான் சொல்றேன். ஒண்ணு பண்ணு, நீ என் கூட இரு. பிரீத்தி வந்து ஆபீஸ் போட்டோம். பிரீத்தி நீ ஆபீஸ் போ. மேனேஜர் வந்து யூனியன் பிரச்சனை இருக்குல்ல, அது என்னன்னு சொல்லி கொடுப்பாரு. நீ பாத்துக்கோ போ. பிரீத்தி வேணாம் பாட்டி, நானே போறேன். நான் என்ன பிரச்சனைனாலும் சமாளிச்சிருவேன். பிரீத்திக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்னால் தாங்கிக்க முடியாது பாட்டி. அதுதானே பிரீத்தி இருக்கட்டும்னு சொன்னேன். உன்ன போ சொன்னேன். சரி பாட்டி, சரி வரேன். போ. இங்க வா. அவன் கூப்பிட்டா உனக்கு மூளை எங்க போச்சு? அவன் போற, நீயும் பின்னாடியே போற. இல்ல அவருதான் என்ன அவருதான் தவறுதான்? அவன் கூப்பிட்டான்னா நீ போயிடுவியா? அப்படியே நான் வரமாட்டேன், வேலை இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே? ஏண்டி ஒவ்வொரு வாட்டையுமா உனக்கு சொல்லி கொடுக்கறது? ஐயோ,
உன்னோட பெரிய போராட்டமா இருக்குடி, பெரிய போராட்டமா இருக்கு. நான் உன்கிட்ட மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன். போ போ போ, சொல்றது கேளு. ஐயோ கடவுளே, சரியான தலைவலியா இருக்கு. அவன் வேற இவ வேற. ஐயோ வந்துட்டானா? ஜோசியரா, நல்ல வேலை. வணக்கம்மா. நான் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். வாங்க உள்ள வாங்க. என்ன ஜோசியர் வந்திருக்காரு? அத்தை கல்யாணத்துக்கு நாள் குறிக்கிறதுக்காக வர சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம காஃபி கொடுக்குற மாதிரி என்னன்னு கேட்போம். வாங்க உட்காருங்க, உட்காருங்க. இதோ வந்துடுறேன். சொல்லுங்கம்மா, என்னாச்சு? அந்த ஸ்ரீஜா தப்பான பொண்ணு சாமி. விக்ரம் ஜாதகத்துக்கு ஏத்த பொண்ணு கிடையாது. இவ்வளவு நாள் எப்படிமா உங்களுக்கு தெரியாம இருந்துச்சு? அவளை பத்தி அப்பப்போ தப்பான தகவல் என் காதுக்கு வந்துச்சு. விக்ரம் ஜாதகத்துக்கு ஏத்த பொண்ணுன்னு நான் அதெல்லாம் என் காதுலயே வாங்காம இருந்தேன். ஆனா அத அவ மிஸ்யூஸ் பண்ணிட்டா. இப்பவாவது தெரிய வந்துச்சே, அதுவும் நல்லதுக்குதான். அதனால விக்ரமுக்கு வேற ஒரு பொண்ணு பார்க்கணும், அதுவும் உடனே பார்க்கணும். நான் பாத்துறேன். அப்புறம் இதுல எனக்கு வேண்டப்பட்ட பொண்ணொருத்தி, அவ ஜாதகம் இருக்கு, அவளுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும். அம்மா, நான் அந்த பொண்ணுக்கு கண்டிப்பா மாப்பிள்ளை பாக்குறேம்மா. முதல்ல விக்ரம் தம்பிக்கு தாம்மா பார்க்கணும். சரி. பொண்ணுக்கு நல்ல ஜாதகமா இருந்தா உடனே மாப்பிள்ளை கிடைச்சிருமா. ஆனா தம்பி ஜாதகத்துக்கு தான் கொஞ்சம் கஷ்டம். அதுக்கேத்த பொண்ணை முதல்ல தேடுவோமா. சாமி, இந்த தடவையாவது உண்மையான பொண்ணுதானான்னு நாம நேரா பார்த்து உறுதி பண்ணணும். அதுக்கப்புறம் தான் விக்ரமுக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாண ஏற்பாடெல்லாம். கண்டிப்பா அப்படியே பண்ணலாமா. சரி. ஐயோ கடவுளே, என்ன இது? விக்ரம்க்கு திரும்ப வேற பொண்ணு பாக்குறாங்களா? அப்போ பிரீத்திக்கோ விக்ரம்க்கோ கல்யாணம் இல்லையா? விடக்கூடாது. இந்த விஷயத்தை உடனே விக்ரம் கிட்ட சொல்லணும். ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம். சொல்லுங்க சித்தி. விக்ரம், நீ எங்க இருக்க? ஆபீஸ்க்கு போயிட்டியா? இல்ல சித்தி, ஒரு 5 நிமிஷத்தில் ரீச் ஆயிடுவேன். விக்ரம், இங்க ஒரு பிரச்சனை. விக்ரம். பிரச்சனையா? என்ன பிரீத்திக்கு ஏதாவது ஆயிடுச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் சொல்ல வந்த விஷயமே வேற. என்ன சித்தி சொல்லுங்க. நீ ஆபீஸ் போன உடனே ஜோசியர் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாரு. சித்தி, பாட்டி எனக்கும் பிரீத்திக்கும் கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக அவரை வர சொல்லியிருப்பாங்க. இதில் என்ன சித்தி பிரச்சனை? நல்ல விஷயம் தானே. ஷோ, அதை சொல்றதுக்கா அர்ஜென்ட்டா கால் பண்ண? சரி, அப்ப என்னன்னு நீங்களே சொல்லுங்க. அத்தை மறுபடியும் ஜோசியர் கிட்ட ஜாதகத்தை கொடுத்து அதுக்கேத்த பொண்ணா கண்டுபிடிங்கன்னு சொல்லிருக்காங்க. சித்தி, நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாண்டா, அப்படித்தான் சொன்னாங்க.
சித்தி நீங்க நல்லா கேட்டீங்களா? பாட்டி அப்படிலாம் செய்ய மாட்டாங்களே சித்தி. ஏன்னா எனக்கும் பிரீத்திக்கும் கல்யாணம் பண்ணி தரேன்னு அவங்க வாக்கு கொடுத்துருக்காங்க. ஏய், அதெல்லாம் உன்னை நம்ப வைக்கிறதுக்காக. ஆனா உனக்கே தெரியாம வேற பொண்ண பாக்குறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. உன் ஜாதகத்துக்கு ஏத்த பொண்ணாதான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இந்த விஷயத்துல அவங்கள மாத்த முடியாது விக்ரம். சித்தி, பாட்டி அவங்க பிளான் படி பண்ணட்டும். இனிமே என்னால வெயிட் பண்ண முடியாது. கொஞ்சம் இருங்க, நான் மறுபடியும் உங்களை கூப்பிடுறேன். பாஸ் வந்துட்டேன் பாஸ். ஆபீஸ் கிட்ட வந்துட்டேன், வாசல் கிட்ட வந்துட்டேன் பாஸ். உள்ள போறேன் பாஸ். வீரபாகு, நீ இந்த பொய் சொன்னதெல்லாம் போதும். எனக்கு தெரியும் நீ இன்னும் வீட்டை விட்டு கூட கிளம்பி இருக்க மாட்டேன். இல்ல பாஸ், நான் வந்துட்டேன், கிட்ட வந்துட்டேன் பாஸ். சரி, அதெல்லாம் விடு. இப்ப நான் சொல்றத மட்டும் கவனமா கேளு. சொல்லுங்க பாஸ். அதை கேட்க தானே இந்த அடிமை இருக்கேன். சொல்லுங்க, எதா இருந்தாலும் செஞ்சிருவோம். ஓகே பாஸ், தைரியமா வாங்க பாஸ். நான் எல்லா மேட்டரையும் பாத்துக்கிறேன். ஓகே வீரபாகு, பண்ணிடு. சொல்லு விக்ரம். சித்தி, பாட்டி என்னைக்குமே மாற மாட்டாங்க. எனக்கு அது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதனால நான் ஒரு விஷயம் பண்ண போறேன். அப்படி பண்ணாதான் பாட்டியோட மனசு மாறும். என்ன பண்ண போற விக்ரம்? நீங்க இதை மட்டும் பண்ணுங்க. எப்படி விக்ரம்? அத்தை கண்டிப்பா கேட்பாங்க. ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்பாங்களே. சித்தி, அங்க ஏதாவது சொல்லி சமாளிங்க சித்தி. இப்போதைக்கு அப்புறமா நான் பாத்துக்கிறேன். சரி விக்ரம், எல்லாத்தையும் முடிச்சிட்டு நான் உனக்கு கால் பண்றேன். ஓகே சித்தி, பாய். பிரீத்தி, எந்திரி. ஏன்? எந்திரி சொல்றேன். வா, நில்லு. இந்த பூவை வச்சுக்க. எதுக்கு பூவெல்லாம்? பூவை வச்சுக்க. கோயிலுக்கு போறோம் நாம. என்ன கோயிலுக்கா? இப்ப எதுக்கு? என்ன கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க நீ? இரு, இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம், சரியா? வா. விக்ரம் ஆபீஸுக்கு தான் வந்துகிட்டு இருக்கான். எல்லாத்தையும் அவன் பாத்துக்குவான். ஓகேயா? ஏதாவதுன்னா என்ன கூப்பிடுங்க. சரி. கல்பனா, அத்தை எங்க கிளம்பிட்டீங்க? அது அத்தை கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன் அத்தை. ஓ, இரு வரேன். ஒருவேளை விக்ரம் பிரீத்தியை ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போகிறதுக்காக கல்பனா மூலமாக ஏற்பாடு பண்ணியிருப்பானோ?
ம். இன்னைக்கு என்ன கோயில விசேஷம்? எதுவும் இல்லையே. ஆ, இன்னைக்கு ஏகாதசி. கோயிலுக்கு போனா நல்லதுன்னு என் தங்கச்சி ஃபோன் பண்ணி சொன்னா. தங்கச்சியா? உனக்கு தான் தங்கச்சி யாரும் இல்லையே. ஆ, சித்தி பொண்ணு மதுமதி. நீங்க கல்யாணத்துல பாத்திருப்பீங்களே, உங்களுக்கு ஞாபகம் இருக்காத அத்தை? அப்போ அவ கொஞ்சம் சின்ன பொண்ணா இருந்தா. நல்லா உணர்றா. ஏதோ தப்பு பண்ற மாதிரி தெரியுதே. அத்தை ஏன் இவ்ளோ கேள்வி கேக்குறாங்க? ஒருவேளை கண்டுபிடிச்சிருப்பாங்களோ? அடுத்து ஏதாவது கேக்குறதுக்குள்ள கிளம்பிடுவோம். டைம் ஆச்சு அத்தை, நாங்க கிளம்புறோம். வா. இரு ஒரு நிமிஷம் இரு.